சிறகின் உறவுகளுக்கு வணக்கம். நம்மளோடு சிறகில் இணைந்திருப்பவர் நவீன நாடக கலைஞர், திரைப்பட கலைஞர் அன்பு தம்பி சஞ்சய். சஞ்சய் வணக்கம். வணக்கம். பாரத பிரதமர் மோடிய நம்ம தமிழ்நாட்டு முதலமைச்சர் விஜய் போய் 10 நிமிடம் சந்திச்சு உரையாடி இருக்கீங்கிறாரு. அத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க தம்பி? அதான் பேருக்கு தான் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருந்த மாதிரி இந்த ஒரு தனுஷ் ஒரு படம் நடிச்சிருந்தாப்புல, விவேக் பெரிய டான் நினைச்சு கூட்டிட்டு போயிருவாங்க. நம்ம ஆளு விஜய் அழைச்சிட்டு போயிருப்பாங்க. அதை அழைச்சிட்டு போயிருவாங்க. அழைச்சிட்டு போனா அங்க ஒரு சுமன் ரெட்டி உட்காந்துருப்பாரு. அவர் உள்ளுக்குள்ள போனோடனே உள்ள போட்டு அடின்னு வெளுத்து எடுத்து அவர் கக்கூசுக்குள்ள போய் அழுதுட்டு அதுக்கப்புறம் கண்ணெல்லாம் தொடச்சி மேக்கப் எல்லாம் போட்டு வெளில வரும்போது தனுஷும் கேட்பாங்க, என்ன தலைவரே ஏரியாலாம் பிரிச்சாச்சா அப்படின்னா பிரிச்சுட்டாங்க. அப்ப இந்த நீங்க சொல்றதுக்கு இதுக்கு சம்பந்தமே இல்ல. நீங்க நம்பிராதீங்க மக்களே. டெல்லிக்கு கோட்டு கூட அதே கோட்டு தான். ஆமா ஆமா, இப்பதான் ஞாபகத்துக்கு வருது. அப்ப போகும்பொழுது மாதிரி உள்ள போயிட்டு பிரிச்சு அனுப்பிச்சிருக்காங்க. விஜய் ஒரு குத்தி அனுப்பிச்சிருப்பாங்க உங்களுக்கு. அந்த அவங்க எல்லாம் அந்த இன்னொரு படத்துல சிவாஜி படத்துல வரும்ல, எதுவா இருந்தாலும் ஆபீஸ் ரூமுக்கு பேசிக்கலாம் அப்படின்னுவாங்க. உள்ளுக்குள்ள போனோன்னா அப்படியே எல்லாம் குனிஞ்ச வனத்துக்கே அப்படியே வருவாங்க. இல்ல பேசவே முடியாது. ஏங்க என்னங்க அப்படின்ட்டே போவாங்க. அதே மாதிரிதான் அவரு, சார் ஒரு லெகசி இருக்கு சார், பேசிட்டு போங்க சார், பத்திரிகையாளர் சந்திச்சுட்டு போங்க சார். பேச முடியாது, அவங்க வச்சதை எடுக்க மறந்துட்டாங்க போல. அப்ப அதனால பேசாம அப்படியே போயிட்டாரு அவரு. ஆமா, அந்த மாதிரி குத்துல முதல்வரோட இப்ப ஒரு 8 பேர் போயிருக்காங்க. எல்லாம் போனா அமைச்சரோ அதிகாரியும் நினைச்சுக்கிட்டு இருந்தா யாருமே பேரு இதுல ஜெகதீஷன் போட்டிருக்காங்க, விஷ்ணு ரெட்டிங்கிறாங்க, அப்புறம் ஜெகதீஷ் அவஸ்தி அப்படிங்கிறாங்க. நமக்குதான் பெரிய அவஸ்தை நம்மள இருக்கு. என்னென்னமோ பேரை போட்டு வச்சிருக்காங்க. யாரு இந்த விஜய்க்கு மாமா விஜய் மாமா கிட்ட வேலை பார்த்தாரு, என்னன்னு தெரியல. அவரா யாரு பெரிய தொழிலதிபர்னு சொல்றாங்க, எனக்கு நமக்கு தெரியல. அதே மாதிரி ரெட் ஜெயின்ட் செண்பகமூர்த்தி அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா ரெட்டியை போய் சந்திச்சிருக்கிறாங்க. எதிரியும் பூனையும் அப்படிங்கிறாங்க அரசியல்ல. ஆனா என்ன நோக்கத்துல கொண்டு போய் சந்திச்சிருப்பாங்கன்னு தெரியல. எதிரி முகாமை சார்ந்தவர்கள். நமக்குதான் அந்த பக்கம் யாரு போனாலும் தான் புடிச்சு இழுத்து போட்டுறாங்களே, கட்சிக்குள்ள வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவ்வளவுதானே செல்வாக்கு, தலைவரோட செல்வாக்கு அவ்வளவுதான் போல் இருக்கு. என்ன நீங்க எஸ்பி வேற மாதிரி பேசுறீங்க? உதயகுமார் மாதிரி என்ன சொல்றாரு? உதயகுமார் ஆதரவு இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த உதயகுமார் இதே மாதிரிதான் பொங்கி இருக்காரு. என்னன்னா ஆதவ அர்ஜுனா சொல்லி இருந்திருக்காரு, அதிமுகவுல இருந்து 90% தாவேகாவுக்கு வர போறாங்க. அதுக்கு இவர் கடுமையா என்ன தம்பி நீங்க ஆர்பி உதயகுமார் மாதிரியே சொல்றீங்கல்ல. என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, ஆதவ அர்ஜுனா 90% பேரு அதிமுகவினர் தமிழக வெற்றி கழகத்துல சேர்க்க போறாங்க, சேர போறாங்க அப்படின்னு இவர் சொல்ல, அதுக்கு ஐயா ஆர்பி உதயகுமார் தம்பி குதிச்சு, உங்கள் விஜயோட மக்கள் செல்வாக்கு இவ்வளவுதானா, உங்க நேர்மை இவ்வளவுதானா, உங்க நீதி இவ்வளவுதானா, உங்கள் மக்கள் செல்வாக்கு இவ்வளவுதானா, எதுக்கு நாக்க தொங்க போட்டு அலைறீங்களடா இவ்வளவுதானா கேக்குறாரு. ஏற்கனவே எல்லாமே நடிச்சு முடிச்ச காமெடிகள் தான் திருப்பி ரிப்பீட் பண்றாங்க. அதனால சிரிப்பு வர மாட்டேங்குது. ஏன்னா ஏற்கனவே அந்த காமெடி தான். கவுண்டமணி இளநீ வித்துட்டு இருப்பாரு. இளநீ வித்தீங்கன்னா செந்தில் அப்படியே கைத்த கட்டி எடுத்துருவாப்ல. அது பண்ணி ஒரு ஸ்டேஜ்ல போனே, இப்படித்தான் நீங்க வியாபாரம் பண்ணி பாட்டா என்ன வெளிநாட்டு முதலீடுங்க அப்படின்னு. என்னடா எவனை கேட்டாலும் தொழில் இது பேரு, சிங்கப்பூர்ல இருந்து காசு வருது, மலேசியால இருந்து காசு வருதுன்றாங்க. கடைசியில இளநீ எல்லாம் தேங்காய் ஆகி போய் நாத்தாய் போய் வளர்ந்துருக்கு. கவுண்டமணி இப்படியே உட்கார்ந்து இருக்கிற மாதிரி எடப்பாடி நிலைமை. அது என்ன கூட கவுண்டர் ரொம்ப அழகா சொல்லுவாரு, இந்த நாட்டுல இந்த தொழிலதிபர்கள் தாங்க முடியலப்பா அப்படின்னு சொல்லுவாப்ல. அது மாதிரி அமைச்சர்கிட்ட 4000 ஆட்டையை போட்டிருக்காரு ஐயப்பா ஐயர். ஆமா, சிறப்பான விஷயம் இல்ல அது. அதுல பாத்தீங்களா, அதுல முடி வெட்டின காசு கேட்டிருக்கான். அதுக்கு அவங்க 2 பேரும் சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. அப்புறம் காவல் அதிகாரி மாதிரி 2 பேரும் வேலை பார்த்திருக்காங்க. அவங்க டிஸ்மிஸ். ஐயருக்கு மட்டும் விளக்க கடிதம் கேட்க அமைச்சர். எதுக்கு 4000 ரூபாய் கேட்ட? நீ 6000 ரூபாய் கேட்ட வேண்டியதானே? இல்ல நீ இதுக்கு முன்னாடி எவ்வளவு வாங்கிட்டு இருந்தா அந்த விளக்க கடிதம். ஏன்னா அப்ப அந்த துறைக்கு வந்தாச்சு. இதுல எவ்வளவு உள்ளுக்குள்ள மார்க்கெட் நிலவரம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும்ல அவரு. அதனாலதான் விளக்க கடிதங்க. ஏன்னா அடுத்து அவர் தானே வரப்போறாரு. ஆமா ஆமா, அதெல்லாம் பார்த்தா நம்ம உடனே அவர் பிராமணர்ன்றக்காக விளக்க கடிதம் மட்டும் கேட்டுட்டு விட்டுட்டாருலாம் நினைக்க தேவையில்லை. அவர் மார்க்கெட் நிலவரம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறாரு. மார்க்கெட் நிலவரம். ஆமா,
ஆதவ அர்ஜுனா மீது அதிருப்தியில் முதல்வர். என்ன முன்னாள் முதல்வர் மு க ஸ்டாலின் கிடைக்காதீங்க, இப்ப இருக்கிற முதல்வர் அப்படின்னு ஒரு செய்தியை போட்டிருக்கிறாங்க. லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரியாக அருண் ஐபிஎஸ் போட்டார்ல. ஆமா, அவர்தான் சரியில்லாத ஆளு. அவரை தூக்கி ஆந்திராவுக்கு அடிக்கணும், ஒரிசாவுக்கு அடிக்கணும் அப்படின்னு எலெக்ஷனுக்கு முன்னாடி இதே ஆதவ அர்ஜுனா தானே. இப்ப தமிழ்நாட்டுக்கு நியமிச்சு அவங்களுக்கே ஆப்பு வச்சுக்கிட்டாங்களா இல்ல வேற என்னன்னு உள்பத்து தெரியல. ஒண்ணு அவர் நல்லவர்னா அவர் நீங்க ஏன் அவரை எலெக்ஷனுக்கு முன்னாடி வெளியூருக்கு அனுப்ப சொன்னீங்க? அவர் கெட்டவர்னா அவரை ஏன் உங்களோட ஆட்சியில இருக்கிற முக்கிய ஒரு பொறுப்பு அதிகாரியா அவரை நியமிக்கிறீங்க? இது கேள்விக்கு ஆதவ அர்ஜுனா தான் பதில். நிச்சயமா அவங்க ரெண்டு பேருடைய உள்குத்து என்னன்னு நமக்கு தெரியல. இது இருந்தாலும் இன்னைக்கா இருந்தாலும் இது உள்குத்தா உள் மூலமா வெளி மூலமான்னு தெரியல. எதுவா இருந்தாலும் வெளியில வந்து சந்தி சிரிச்சிடணும். கத்திரிக்காய் முத்தின இன்னொரு குடும்பம் என்னன்னா, தோழர் பினராயி விஜயன் மகள் வங்கி கணக்கு முடக்கம் ஏறக்குறைய 242 வங்கி கணக்குகள் வச்சிருந்ததாக அமலாக்கத்துறை சோதனையில சொல்றாங்க. அது உண்மையா பொய்யான்னு தோழர்களுக்கு தான், காம்ரேடுகளுக்கு தான் வெளிச்சம். பாத்தீங்களா அந்த செய்திய? என்னன்னு சொல்லிருக்காங்க? 242 வங்கி கணக்கா அவங்க பேர்ல இருந்தாதான். சரி, அப்ப அதை வந்து முடக்கி. வங்கி கணக்கு தானே இருந்திருக்குது, வங்கி கணக்குல எவ்வளவு இருந்துச்சுன்னு கேட்டு சொல்ல வேண்டியது தானே. ஆமா, அத வந்து சொன்னாலும் சொல்லுவாங்க ஏதாச்சும். அங்க காரெல்லாம் அடிச்சு உடைச்சிட்டாங்க அமலாக்கத்துறை. காரெல்லாம் கம்யூனிஸ்ட் கட்சி சேட்டன்ஸ் எப்பவுமே கொஞ்சம் டெரரா தான், கொஞ்சம் ஆக்ஷனா தான். ஆமா, இங்க உள்ள காம்ரேட்ஸ் தான் ஒண்ணும் இல்லாம போயிட்டாங்க. இவங்கதான் அப்புறம் பேசணும். விஜய் கட்டி புடிச்சு காரை தழுவி கண்ணீர் மல்லிகை கட்சியில உள்ளுக்குள்ள. இன்னொரு செய்தி, இதே ஆதவ அர்ஜுனா விளையாட்டுத்துறை அமைச்சர், விளையாட்டு போட்டிங்கிறது ரொம்ப கஷ்டம், விளையாட்டு வீரர்கள் படுற துன்பத்தை நான் அறிவேன், காலைல 5 மணில இருந்து பயிற்சியில ஈடுபடணும், விவசாயங்கிறது ஈஸி அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இப்ப விவசாயிகள் கொந்தளிச்சு 5 மணில இருந்து பயிற்சியில ஈடுபடுறாரு. அவர் என்னத்தை தின்னுட்டு போய் பயிற்சியில ஈடுபடுவாராம்? அது வந்து 4G 5G. அதுக்கு விவசாயி தானே கொண்டாந்து கொடுக்கணும். ஆமா, கஞ்சி இவர் தானே ஊத்தணும். சீமான் சொன்னதான். இவர் ஒரு விளையாட்டு வீரரை நம்ம குறைத்து மதிப்பிடலாம். ஆனா விளையாட்டுத்துறைன்றது ஒரு அத்லட்டா இருக்கிறாரு, அது ஒரு தனி மனிதனுக்கான திறமை வெளிப்பாடு மட்டும், அல்லது ஒரு 2 குழுக்களுக்கு இடையான ஒரு வெளிப்பாடுதான். ஆனா விவசாயத்தையும் விளையாட்டோட அயோக்கியத்தை இழிவுபடுத்துறது, அதான் விவசாயம் ரொம்ப கடும் முட்டாள்தனம். இது அவங்க கிட்ட போய் நின்னுகிட்டு இதெல்லாம் எதிர்பார்க்கறது நம்மளோட முட்டாள்தனம் தான் சொல்லணும், வேற என்னத்த சொல்றது. இதுல இன்னொரு கூத்து என்னன்னா, தமிழர்களுடைய பண்பாடு என்பதை விருந்தோம்பல் தான். இதான் வள்ளுவர் சொல்லி இருப்பாரு ஒரு குறள்ல, செய்விருந்தோம்பி வருவிருந்து காத்திருப்ப நல்விருந்தோம்ப வானத்தவருக்குன்னு. இங்க என்ன ஒரு கூத்து நடந்திருக்குன்னா, 100 பேர்னு சொல்லிட்டு 200 பேர் நீங்க விருந்துக்கு வந்திருக்கிறீங்க அப்படின்னு பேதி மாத்திரை கலந்து விட, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க எல்லாம் குளத்தை நோக்கி ஓட, இப்படி ஒரு கூத்து ஒண்ணு வைரல் ஆகிட்டு இருக்கு தம்பி. குளத்துல தண்ணி இருக்காது, காகிதத்தோட தான் சுத்தி இருப்பாங்க இவருக்கு. அதுல இந்த விஷ்ணுபுரம்ன்ற ஒரு நாவல்ல தமிழர் பத்தி எழுதியிருக்கும் போதே எழுதுவோம், அந்த களத்தை விவரிப்பாப்புல, சோறு வடிச்ச அந்த கஞ்சி இருக்குல்ல, அந்த கஞ்சி 6 போல ஓடிக்கிட்டு இருந்துச்சாம். ஆமா, நானும் படிச்சிருக்கேன். அந்த ஒரு சோறு வடிச்ச கஞ்சியே 6 போல ஓடுதுன்னா அப்ப எத்தனை பேருக்கு சோறு வடிச்சு போட்டிருக்கோம்? நிச்சயமா. அது போல ஒரு பண்பாட்டு சீரழிவு தமிழர்கள்ட்ட இன்னைக்கு நிலை கொண்டு இந்த சமூகத்தை பின்னோக்கி இழுத்து கொண்டு இருக்கின்றது. காங்கிரஸோட MP மாணிக் தாகூர் ஓரணியில் நின்று தமிழ்நாட்டின் உரிமையை கத்தி காப்பாற்றணும்டா அப்படின்னு சொல்லியிருக்கிறார். எதுக்குன்னு கேட்க, எந்த அணியில நின்று? விஜய் அணியில நின்னா, திமுக அணியில இருந்தா விஜய் அணிக்கு வந்துட்டாங்கல்ல. இப்ப என்ன சொல்றாங்கன்னா, அதேதான் நம்ம காதுல புதுசா கலர் பேப்பர் சுத்திக்கிட்டு உட்காந்துருக்காங்க. இவன் காங்கிரஸ்காரன், கர்நாடகாவில் ஆண்டு கொண்டிருக்கிறது காங்கிரஸ் கட்சி. இப்ப சித்தராமையா வச்சுக்கிட்டு TK சிவகுமாரை கர்நாடக முதல்வராக ராகுல் காந்தி அங்க நியமிச்சிருக்கிறாரு. இந்த TK சிவகுமார் தான் தமிழ்நாடு நீ என்ன வேணாலும் பண்ணிப்பாரு, உன்னால முடிஞ்சதை பண்ணி பாத்துக்க, பூமி பூஜை நடத்தி மேகத்தாட்டு குறுக்கணுங்க, ஆனா கட்டாட்டம் என் பேரை மாத்திக்கிறாங்கிறான். இவனும் காங்கிரஸ்காரன் அவனும் காங்கிரஸ்காரன். அப்புறம் போய் உட்காந்து பேசி சரி பண்ணிக்கிறதுல என்ன தம்பி இருக்கு? நீங்க 2 காங்கிரஸ்காரர்களை விடுங்க, இதுக்கு முதல்ல ரியாக்ட் பண்ணிருக்க வேண்டியது யாரு? தமிழ்நாட்டோட தலைவராக முதலமைச்சர் தான். அவரு பேரு விஜய்னு ஆரம்பிக்கிறனால இதே வீரப்பன் இருந்திருந்தா இப்படி ஒரு கூக்குரலிட்டு இருக்க முடியுமா? அவர் எந்த பொறுப்பும் கிடையாது. அவர் மக்களை பொறுத்த வரைக்கும், அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் அவன் சந்தன கடத்தல்கார,
யானை தந்தை விக்கிறவன் அப்படின்றது. ஆனா அவர் வந்து ஒரு வனக்காவலன்றதுதான் அதான் ஐயா அன்னைக்கு அவர் ஐயா வனக்காவலர் இருந்திருந்தா எல்லாரும் நவதுவாரத்தையும் பொத்திக்கிட்டு பேசாம இருந்திருப்பான். இந்த பிரச்சனையே நடந்திருக்காது நமக்கு. வந்திருக்கு ஒழுங்கா காவிரில தண்ணி வந்திருக்கு, எல்லாமே சரியா இருந்திருக்கு. ஆமா, இதுக்கு பேச வேண்டிய விஜய் வந்து இது வரைக்கும் அதை பத்தி எதுவும் பேசல. அவர் எதுக்கு தான் பேசியிருக்காருன்னு கேட்காதீங்க, எதுக்கும் இல்ல பேச. ஏபிவிபி வரவேற்பு. தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த கல்வி நிறுவனங்களை தமிழகத்தில் அமைக்க நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனிடம் கோரிக்கை விடுத்த முதலமைச்சர் விஜய்க்கு ஏபிவிபி அமைப்பு நன்றி. ஏபிவிபிங்கிறது இந்துத்துவ அமைப்புகள்ல ஒண்ணு. இது ஏன் போய் விஜய்க்கு ஏன் பாராட்டணும்? நீங்க நல்லா கவனிக்கணும். இதுல மக்கள் தான் கவனிக்கணும். நாம ஒரு விஷயத்த பண்றோம்னா எங்கேருந்து ரிப்ளை வருதுன்னு பார்த்தா அது சரியா தப்பா அது எப்படி போகும் அப்படின்ற ரொம்ப சுலபமா தெரிஞ்சுக்கலாம். ஏபிவிபின்றது RSS பெத்து போட்ட பேர குழந்தைல அது ஒண்ணு. திருமாவளவனுக்கு தெரியும் தானே? அதெல்லாம் தெரியும். அது அவர் பின்னாடி புகந்தளிப்பாரு, எழுச்சி தமிழர் திமிரி அடிப்பாரு, நல்லா பண்ணுவாரு. அவன் வந்து நல்லா பண்ணுவாங்க. அவங்களுக்கு வந்து அவன் ஆதரவா பேசுறான்னா அப்ப நம்மள நீங்க யாருன்றது தெளிவா புரிஞ்சிருது. எப்பயே தோழர் சத்யேந்திரன் ரொம்ப நெருங்கிய நண்பர் கூட. எனக்கு நான் ஒரு 3 முறை சந்திப்பு. ஆமா, எனக்கு நல்ல நண்பர் தான். ரொம்ப அதிர்ச்சியா தான் இருந்தது. ரொம்ப இலகுவா, ரொம்ப எளிமையான பன்மொழி வித்தகன். சமரசம் இல்லாத கலைஞர். அற்புதமான கவி. அவர் இன்னைக்கு இறந்து போயிருக்கிறாரு. சிறகின் வழியா நம்ம ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கிறோம். அது மட்டும் இல்ல, நம்ம வந்து தமிழ் சமூகத்தோட சாபக்கேடு என்னன்னா, வாழ்கின்ற காலத்தில் ஒரு படைப்பிலக்கியவாதியையோ ஒரு கலைஞனையோ நம்ம கொண்டாடுறது கிடையாது. செத்த பிறகு ரைட்டப் எழுதிட்டு உட்கார்ந்து இருக்கிற துர்பாக்கிய நிலையில தான் நம்ம இருக்கிறோம். ஒருத்தர் கவிதை எழுதியிருந்தாரு, ஒருவனை பத்தி 4 வார்த்தை நல்லா சொல்லணும்னா அவன் சாக வேண்டியிருக்கு. ஆமா, உண்மை. எவ்வளவு ஆழமான வார்த்தை பாருங்களேன். இது எந்த கூட கமெண்ட் அடிச்சு விட்டுறாங்க. 10 நிமிடங்கள் மட்டுமே பிரதமர் மோடியை சந்தித்த சிஎம். என்ன 10 நிமிடத்துல என்ன பேசி முடிச்சு? ஊம குத்துறதுக்கு அவ்வளவு போதும்னு நினைக்கிறேன். அமித்ஷா எல்லாம் பார்க்கவே விடல, தெரியுங்களா? ஆமா ஆமா, அமித்ஷா எல்லாம் பார்க்க விடல. அடுத்து வந்து வேற என்ன, வைஸ் பிரசிடென்ட் சிபி ராதாகிருஷ்ணன். அவரு தலை பாக்கலையா, ஜெண்டா பாக்கலையா, ஜெண்டா பாக்கலன்னா நம்ம அஜெண்டா வீணா, அதனால நம்ம பார்க்க வேணாம் அப்படின்ட்டு அவரும் எஸ்கேப் ஆயிட்டாரு. அதே போல ராகுல் காந்தியும் சந்திக்கலாம், சோனியா காந்தியையும் சந்திக்கலாம். என்னடா அப்படின்னு கேட்டோம்னாக்க கட்ட பஞ்சாயத்து ஓடிக்கிட்டு இருந்தான். இது கர்நாடகா முதல்வரை யாரை நியமிக்கிறதுன்னு அந்த கட்ட பஞ்சாயத்துல எங்களுக்கு பொழுது முடிஞ்சது கூட தெரியலப்பா, நீ போயிட்டு வாப்பாங்கன்னு தம்பி. பிரதமரை பார்த்த விஷயத்த தாவிக நண்பர்கள் எப்படி கொண்டாடிக்கிறேன்னா, பாத்தீங்கல்ல எங்க தளபதி பிளாஸ்ட் அடுத்த பிரதமர் அவர் தான் அப்படின்ற ரேஞ்சுக்கு போயிட்டு இருக்கிறாங்க. இல்ல இப்ப அதுக்கு ட்ரெண்ட் நம்ம நீங்க இப்படி பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா, திமுக காரங்க இப்படி பேசிக்கிட்டு இருக்காங்கன்னா, இவன் எப்படிமா போடுறான்? அவன் வேற உலகத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கான். நிச்சயமா. அவன் பாத்தீங்கல்ல தளபதிய பிளாஸ்ட் பிஎம் உட்கார்ந்து மிரட்டிட்டு வந்திருக்கிறாப்ல. இவ்வாறு அடுத்து நீ கிளம்பிடுற, நான் தான் உட்கார போறேன் அப்படின்ட்டு வந்திருக்கிறாப்ல. தல தப்பா நினைக்காத தல தெய்வமே, அதேதான் சாதாரணமா நினைக்காத தெய்வமே, உன்னை டெய்லி கும்பிடுறேன் தெய்வமே அப்படிங்கிறது மாதிரி தூரத்துல இருக்க பசங்களுக்கு இது பண்ற மாதிரி அது மாதிரி இவங்க நினைச்சு கொண்டாடிட்டு இருக்காங்க. அறுத்துருவேன் தங்கமே அப்படின்னா, அப்படி நினைச்சியா தங்கம், உன் கால்ல கொடுக்குற செருப்ப கொண்டு அடித்தவங்கமே அப்படிதான் போயிருக்கு. அந்த காட்சி தான் நினைவுக்கு வருது. ஏன்னா அவங்களும் ஒண்ணும் சொல்லல. அவங்க சொல்லிட்டா இந்த மாதிரி எல்லாம் நம்ம பேச போறது இல்ல. அவங்களும் பாத்துட்டு இதை பாத்துட்டு இதை பேசணும் அப்படின்னு அவங்களும் சொல்லல. அவரும் வெளியில வந்து பத்திரிகையாளர்களை பார்க்கவும் இல்லை. அதனால நாங்க இப்படி பேசக்கூடாதுன்னா நீங்க பேசிடுங்க. நிச்சயமா நிச்சயமா. இப்ப அந்த பொண்ணு சாரி அமைச்சரு என்ன பண்றாங்கன்னா, அவங்க பேர் என்னன்னா, அப்பா இந்த தாவேகா நண்பர்களுக்கு ஒரு வேண்டுகோள், தயவு செஞ்சு இந்த எம்எல்ஏ அமைச்சர்களை இப்பயாவது நீங்களா சொல்லுங்க. அவங்க ஓட்டு போட்டவங்க தெரியாம போட்டு எவனுக்கு போடுறோம்னே தெரியாம எல்லாம் மதுரை மேற்கு தெற்கு எல்லாம் விஜய்னு குத்தி விட்டாங்க. இப்ப நம்ம எல்லாருக்கும் விஜய் நாமளும் பேச முடியாது இல்ல. ஏன்னா மக்களுக்கு உண்மையை சொல்லணும். யாரு எம்எல்ஏன்றது முதல்ல அந்த வெள்ளையறிக்கையை விடுங்கடா அப்படின்னு இருக்கு. அந்த அம்மா பேர் தெரியல, கீர்த்தனாவா, அது ஒண்ணு. அது என்னடான்னா, தொழில் ஆர்வலர்கள் வந்து ஈர்க்கிறாங்க. எப்படின்னா, அங்க நீங்க போட்டீங்கன்னா இங்க வரும், இங்க போட்டீங்கன்னா 6 அடியில் தண்ணி வரும்னு ரியல் எஸ்டேட் போய் வாங்க. அது போல இப்படின்னு இருக்கு அப்படின்னு. அது என்ன ரீல்ஸ் பொண்ணு இதுல இருந்து கட் பண்ணல. அந்த மூல அந்த வைப்ல இருக்கிறாங்க. ஆத்தா நீ முதலமைச்சர் பக்கத்துல போற அமைச்சர் அளவுக்கு ஆயிட்டதா, நீ இனிமே இந்த மாதிரி பேசாத, நீ இப்படி பேசுறதே
இவங்க நம்புவாங்க, ஆமா. முதலீட்டாளர்கள் நம்ப மாட்டாங்க. நிச்சயம். ஏன்னா இப்ப ஆந்திராவில இருந்து ஒரு அமைச்சர் இந்த அம்மாவை பாராட்டி இருக்காங்களே தம்பி. அதுக்கு பாராட்டுறது இல்லைன்னா ம். அது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஏண்டா எங்களை தான் மஞ்சள் பேண்ட் சிகப்பு சட்டை போட்டோன்னு கிண்டல் பண்ணுவீல. இப்ப பவன் கல்யாண் கூட பேசியிருக்காரு, ஆமா. நான் கூட 15 வருஷம் சிரமப்பட்டேன், கட் அவுட் வச்சு போஸ்ட் ஓட்டு கட் அவுட் வச்சு பொசுக்குன்னு வந்துட்டேன். தமிழ்நாட்டுக்காரங்களை நான் கூட கொஞ்சம் பிரில்லியன்ட் நினைச்சேன், நம்மளெல்லாம் ஓவர்டேக் பண்ணிட்டாங்க அப்படின்னு நினைச்சிட்டாங்க. கிண்டல் அடிச்சு விட்டுருக்காங்க. அதாவது இந்த பக்ரீத்துக்கு மக்கள் வர்றதுக்கு இந்த கிளாம்பாக்கத்துல பாத்தீங்கன்னா பொதுமக்கள் பேருந்துக்கு கொந்தளிச்சு வழியா இருந்துச்சாங்க. அதுல ரொம்ப பாராட்டத்தக்க விஷயம் என்னன்னா, அமைச்சர் நேரடியா போனாரு. ஆமா, எனக்கு இப்ப அந்த அமைச்சர் பேர் தெரியல, எனக்கும் தெரியும். போக்குவரத்து துறை அமைச்சர் அவர் போயிருக்காரு. தாவேகா கட்சியோட போக்குவரத்து துறை அமைச்சர் போயிருக்கிறாரு. போயிட்டு அவங்க மக்கள் கொந்தளிச்சு நிக்கிறாங்க. ரிசர்வ் பண்ணவங்களுக்கு பஸ் வரல, அன்ரிசர்வ் பண்ணவங்களுக்கு ரிசர்வ் பண்ணவங்களுக்கு வரலன்னா அன்ரிசர்வ் பண்ணவங்க யாருக்குமே வரல. கேக்குறான் என்ன பஸ் வரல அப்படின்னா, தம்பியே நீங்க சாப்பிட்டு வந்திருக்கீங்க. ஆமா, என்ன சரக்கா தெரியல, அவர் ஒருவேளை சாப்பிட்டு வந்தாரா. ஆமா, தம்பியே நீங்க சாப்பிட்டு, இல்ல சார் பஸ் வரல, தம்பியே நீங்க சாப்பிட்டு வந்திருக்கீங்க. சார் பஸ் நான் ரிசர்வ் பண்ண, தம்பியே நீங்க சாப்பிட்டு வந்திருக்கீங்க. இந்த மைனா படத்துல ஒரு போலீஸ்காரன் பொண்டாட்டி ஒண்ணு சொல்லும்ல, வீட்டுக்கு வரியா இல்லையா அப்படின்ற மாதிரி இவன் கேக்குறான், சார் பஸ் வரல டிக்கெட் தம்பியே நீங்க சாப்பிட்டு வந்திருக்கீங்க. டே நீங்க எல்லாம் அமைச்சரா என்ன இளவடா நீங்க எல்லாம், பாவம் கொந்தளிச்சு நிக்கிற எப்ப வருவேன்னு சொல்ற மாதிரி, தம்பியே நீங்க சாப்பிட்டு வந்திருக்கீங்க, நான் இன்னும் சாப்பிடல. ஏடா நான் என்ன சூறாடா உனக்கு வாங்கி கொடுக்க முடியும், என்னன்னு பாருங்க, என்னென்ன கூத்தலாம் இன்னும் பாக்கட்டும் மக்கள் இப்பயே கதறிக்கிட்டு தான் இருக்காங்க. நமக்கு அந்த பையனு கதறிட்டான், அவனும் கதறிட்டான். அவர் எனக்கு உண்மையிலே அமைச்சர், இன்னொரு பேட்டி அவர் உண்மையிலே அமைச்சரானே தெரியலங்க எனக்கு. அவர் ஏதாவது வழி பண்ணுவாருன்னு பார்த்தா, தம்பி நீ சாப்பிட்ட நான் சாப்பிடல, பேசாம போகணும், பஸ்ஸுக்கு கடைசி வரையும் பதிலே. இன்னும் பல்வேறு தகவல்களோடு சிறையில் மீண்டும் இணைகின்றோம். நன்றி, வணக்கம்.